இது வந்து ஒரு மாடல் அடுப்பு. நிறைய பேர் வந்து வச்சிருப்பீங்க. டியூப் பின்னாடி சொருகிறத வந்து மேக்சிமம் வாங்காதீங்க. சரி, வாங்கியாச்சு. இதுல என்ன கம்ப்ளைண்ட் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா பட் பட் அப்படின்னு வெடிக்குது அப்படிங்கிறாங்க. ஸோ அதுக்கான ரீசன்ஸ் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, அந்த பர்னர்ல வந்து சைட்ல வந்து கேப் வரும். ஸோ இந்த கேப் தான் வந்து அந்த பட் பட்டுன்னு வெடிக்கிறதுக்கு காரணம். ஸோ இதில் பார்த்தோம்னா ஸோ இந்த இடத்துல இவ்வளோ கேப் இருக்கு. ஸோ இது வந்து பர்னரு. உங்க வீட்டு பர்னர்ல வந்து இப்படி சைட்ல கேப் இருந்துச்சுன்னா பட்டுன்னு வெடிக்கும். ஏன்னா இந்த நெருப்பு வந்து பார்த்தோம்னா இந்த இடமெல்லாம் பார்த்தோம்னா நல்லா கறி பிடிச்சிருக்கும். ஏங்க கறி பிடிக்குது அப்படின்னம்னா, இப்படி கேப் இருந்தா ஏன்டா கறி பிடிக்காது அப்படிங்கிற மாதிரி தான். ஸோ இந்த மாதிரி இருந்துச்சுன்னா டோட்டல் செட்டையவே மாத்திருங்க. இதெல்லாம் வந்து அப்பதான் ஒர்த்து. இந்த அளவுக்கு வந்து வெளியே வந்து நெருப்பு வந்துச்சுன்னா வருஷக்கணக்கா இப்படியே எரிச்சிட்டு இருக்கிறாங்க. இதெல்லாம் சரியா? அதனால நம்ம வந்து மாத்தணும், செட்டா மாத்திடணும். அதை மாத்திட்டீங்கன்னா அந்த கம்ப்ளைண்ட் வராது. ஆஃப் பண்ணும்போது டுப்புங்க ஏதோ தேவையா நமக்கு? இப்படி எரியலாமா? இதுதான் வந்து நம்ம மாத்த வேண்டியது. இதை மாத்திட்டோம்னா அந்த ப்ராப்ளம் சால்வ் ஆயிடும். ஸோ முடிஞ்ச வரைக்கும் இந்த பேக் சைடு டியூப் சொருகிறது வந்து வாங்கக்கூடாது. இது நல்லா இருக்கு. எப்பவுமே வந்து இந்த மாதிரி டியூப் எல்லாம் வர்றதெல்லாம் வாங்க வேண்டாம். இதெல்லாம் வந்து சும்மா ஒரு சோக்கு தான். பாத்தீங்கன்னாவே தெரியும். பழைய மாடல் தான் பெஸ்ட். இதைத்தான் சுத்தம் பண்ணி போடணும். அந்த ஓட்டையில கடப்புல இதை குத்துனா அந்த சிம்ல ஆஃப் ஆகிற கம்ப்ளைண்ட் வந்து ரெடி ஆகும். அதை குத்தியும் ரெடி ஆகலைன்னா கம்பெனியில வரும்போதே டிஃபெக்ட்னு அர்த்தம். அது என்ன குத்தியும் ரெடி ஆகலைன்னா அது விட்டுரும். புதுசா போடணும். இது புது பர்னர். இதுவும் நன்றாக எரிகிறது. நல்லா இருக்கு. ஓகே விட்டுறலாம். ஸோ இதே மாதிரி புது அடுப்பு வேணும் அப்படின்னம்னாலும் உங்களுக்கு கூரியர் செய்யப்படும். டியூப் இருக்குது, கூரியர் செய்யப்படும், வாங்கிக்கலாம்.